ஹாய் ரைடர்ஸ் ஜெயபிரகாஷ், வெல்கம் டு புக் மந்த் தமிழ். இந்த வீடியோ இருக்குன்னா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக தான். ரீசெண்டா கிலோ புக் ஃபேர்னு ஒரு புக் ரொம்ப ஃபேமஸா நடந்துகிட்டு இருக்கு. சென்னையோட பல பகுதிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த புக் ஃபேர்ல வச்சு ரீசெண்டா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அங்க இருக்க சில ப்ராப்ளம்ஸ் சின்னதா இருந்துச்சு. அதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். லைக் புக்ஸ் வாங்குற ஃப்ளெக்சிபிலிட்டி பொறுத்து அண்ட் புக்ஸோட வெயிட்ஸ பத்தி இத பத்திலாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ 1Kக்கு அப்புறம் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த கிலோ புக் ஃபேர் டீம் என்ன கான்டாக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த வீடியோ இன்னும் என் யூடியூப் சேனல்ல தான் இருக்கு. அது கீழ கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தாலே தெரியும். அந்த கிலோ புக் ஃபேர் டீம் என்ன கான்டாக்ட் பண்ணி பேசுனது இன்னும் கமெண்ட்ஸ்லாம் அங்கேயே தான் இருக்கு. அதுல நான் சொன்ன 3 ப்ராப்ளம்ஸ்க்குமே அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் புக்ஸ் எதுவுமே ஆர்கனைஸ்டா இருக்காது. லைக் என்னென்ன ஜானர்ஸ் எங்க இருக்குன்னு அத கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணியிருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ரிப்ளை என்ன குடுத்திருந்தாங்கன்னா, ஓகே நாங்க ஃபியூச்சர்ல கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அத குடுத்திருந்தாங்க. செகண்ட் விஷயம் என்ன சொன்னேன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி பத்தி சொல்லியிருந்தேன். லைக் குறைஞ்சபட்சம் நம்ம 3 கேஜிஸ் புக் வாங்கியே ஆகணும். அந்த கம்பல்ஷன் இருக்கு இந்த மாரி பேசியிருந்தேன். பட் அவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இதுக்கப்புறம் அவங்க ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்பவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. லைக் 3 கேஜிஸ் புக் கண்டிப்பா வாங்கணும். அதுக்கான ₹1500 பே பண்ணணும். எந்த கம்பல்ஷனும் கண்டிப்பா கிடையாது. ஈவன் தோ நீங்க 1 புக், 2 புக்ஸ் வாங்குற ஐடியாஸ் இருந்தாலும், அத அதுக்கான டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல குடுக்க ரெடியா இருக்கிறன்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் இந்த விஷயம் நான் அந்த அண்ணா புக் ஃபேர்ல அட்டெண்ட் பண்ண வரைக்கும் ஐ டிட்ன்ட் நோ தட் அவங்க எந்த இடத்துலயும் இத மென்ஷன் பண்ணவே இல்ல. இப்ப கூட எந்த ஒரு Instagram பேஜஸ்லயும் அவங்க அத வெளிப்படுத்தல. பட் ஸ்டில் தே ஆர் கன்ஃபார்மிங் தட் அந்த பாக்ஸ் டைக்கும் நீ புக்ஸ் வாங்கினாலும் ஓகே நீங்க வாங்கலாம். ஆர் அதர்வைஸ் ஒரு 1 புக் 2 புக் வாங்குற ஐடியா இருந்தாலும் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல அவங்க குடுக்க ரெடியா இருக்குன்னு நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணி பேசிட்டாங்க. அண்ட் தேர்ட் விஷயம் என்னன்னா, அந்த வீடியோல ஐ ஹவ் சேட் தட் நெறைய புக்ஸ் ஹார்ட் கவர் தான் இருக்கு அப்படின்ற மாரி நான் கன்வே பண்ணியிருப்பேன். அதுல ஒரு வார்த்தை தவறி எல்லா புக்ஸும் ஹார்ட் கவர்ன்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்னத போட்டு முடிச்ச உடனே சடனா அங்க ஒரு மெசேஜும் பாப் அப் ஆயிருக்கும். லைக் ஒரு வேர்டிங்ஸும் போட்டேன். லைக் மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ்ன்னு போட்டேன். இங்க இருக்க புக்ஸ் எல்லாமே ஹார்ட் கவர். ஹார்ட் கவர்ன்னு நான் இன்னும் புரிஞ்சுக்கணும்னா, தேர் ஆர் 2 தெரியாம நான் சொல்லிட்டேன்னு தெரிஞ்சு நான் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி எடிட்டிங்ல மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ்ன்ற வேர்டையும் அங்க போட்டுட்டேன். ஸ்டில் அந்த புக் ஃபேர் என்ன கான்டாக்ட் பண்ணி தே ஹவ் செய்ட் திஸ் இஸ் a ராங் இன்ஃபர்மேஷன். தே செய்ட் நாங்க 50% தான் புக்ஸ் வச்சிருக்கோம். பேப்பர் பேக் 50%, ஹார்ட் கவர் 50% தான் வச்சிருக்கோம். சோ தட் இன்ஃபர்மேஷன் ராங்கா கன்வே பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க. பட் அந்த டைம்ல அன்னைக்கு எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்றனால நான் அத ஷேர் பண்ணேன். பட் ஐ டிட்ன்ட் எக்ஸாக்ட்லி ஹேவ் த நம்பர்ஸ். அங்க எத்தன பெர்சன்டேஜ் பேப்பர் பேக் இருந்துச்சு, எத்தன பெர்சன்டேஜ் ஹார்ட் கவர் புக்ஸ் இருந்துச்சுன்னு என்கிட்ட எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கிடையாது. ஐ ஜஸ்ட் சீன் அண்ட் வாட் ஐ ஃபெல்ட்ன்றத ஷேர் பண்ணியிருந்தேன். 3 டேபிள்ஸ் ஆஃப் ஹார்ட் கவர், 3 டேபிள்ஸ் ஆஃப் சாஃப்ட் கவர் வச்சிருக்கோம். அதாவது பேப்பர் பேக் வச்சிருக்கோம்னு எனக்கு சொன்னாங்க. அதுல ஹார்ட் கவர் ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த புக்ஸும் ஹார்ட் கவர்ன்ற மாதிரி கன்வே பண்ணது. ஸ்டில் 50% தான் நாங்க வச்சிருக்கோம். நீங்க இப்படி கன்வே பண்ணிடக்கூடாதுன்னு அவங்க என்ன சொன்னாங்க. அண்ட் இந்த வீடியோ அதுக்கான வீடியோ தான். அந்த மோஸ்ட்லின்ற வார்த்தையை நான் பயன்படுத்திருக்க கூடாது. பட் இப்போ நீங்க போய் அந்த புக் வீடியோ பாத்தீங்கன்னா அதுல அந்த வார்த்தை யூஸ் பண்ண அந்த வீடியோ அந்த கட்டா இருக்காது. அதை நான் ட்ரிம் பண்ணிருப்பேன். ஸோ தட் ஃபியூச்சர்ல அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு அது ஒரு மிஸ்லீடிங்கா இருந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா வீடியோஸ்ல மற்ற கண்டென்ட் எல்லாம் கரெக்டா இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் இந்த மோஸ்ட்லின்னு சொன்னது மட்டும் ரிமூவ் ஆயிருக்கும். மற்றபடி அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அந்த வீடியோல. ட்ரிம் பண்ணி ரீஅப்லோட் பண்ணிருப்பேன் அந்த வீடியோவை. ஸோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அது இருக்காது. ஸ்டில் நான் மற்ற விஷயங்கள்லாம் வீடியோ சொன்னது எல்லாமே கரெக்டான விஷயம் தான். அந்த வீடியோக்கான லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். ஸ்டில் உங்களுக்கு அதுல புக் ஃபேர் எந்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஐடியா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த லிங்கை யூஸ் பண்ணி பாக்கறனா பாத்துக்கலாம். தட்ஸ் இட். ஐ வாண்டட் டு ஷேர் புக் ஃபேர் நீங்க அட்டெண்ட் பண்ண போற ஐடியாஸ் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த நியூ அப்டேட்ஸ் தட் ஐ காட் ஃப்ரம் த டீம். அண்ட் அதான் ஷேர் பண்ணிக்கிற வீடியோ பாக்குறேன். பாய்.